வணக்கம் கைஸ், ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் கிரேட். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஈசாந்தி மங்கலம் என்கிற இடத்துல தான் இருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஹிடன் ஜெம்மை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். ஹிடன் ஜெம் அப்படின்னா அழகான ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குதுன்னா அழகிய பாண்டியபுரம் என்கிற பகுதியில் இருக்குது. அழகிய பாண்டியபுரத்தில் ஏற்கனவே உலக்கி அருவி என்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு நம்ம போயிருந்தோம். ரொம்ப அழகான அருவி. அந்த அருவியை பற்றி வீடியோவும் நம்ம சேனலில் பதிவிட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் கரும்பாறை வாட்டர் ஃபால்ஸ், ரொம்ப அழகான வாட்டர் ஃபால்ஸு. இதுவும் அழகிய பாண்டியபுரத்தில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஈசாந்தி மங்கலத்திலேருந்து அழகிய பாண்டியபுரத்துக்கு 16 கிலோமீட்டர்ஸ். நம்ம பயணம் பண்ணுறது இரணியிலேருந்து வந்துட்டுருக்குறோம். ரொம்ப நாளாகவே இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போகணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் அது சாத்தியமாகுதுன்னு நினைக்கிறேன். சாத்தியமாகுமான்னு தெரியல, ஏன்னா கிளம்பி வந்துட்டோம். ஆனால் ஃபுல்லாகவே க்ளவுடியாக மழை பெய்கிறது மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு ப்ரைவேட் எஸ்டேட் வழியாக தான் நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போகணும். மழை பெய்யுதுன்னா கண்டிப்பாக போக முடியாது. இன்னும் 16 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணணும். லெட்ஸ் கோ. ஏற்கனவே மழை பெய்திருக்கு. லைட்டாக ட்ரிஸ்லிங் விழுந்துருக்கு. உலக்கருவிக்கு இந்த ரூட் வழியாக தான் போகணும். இந்த வழியாக தான் உலக்கருவிக்கு போகணும். கரும்பாறை வாட்டர் ஃபால்ஸும் அழகிய பாண்டியபுரம் பேரூராட்சியில் தான் இருக்குது. உலக்கி அருவியும் அழகிய பாண்டியபுரம் ரீஜனில் தான் வருது. இந்த அருவி பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் ரப்பர் எஸ்டேட்டுக்கு உள்ளாடி தான் நம்ம போகணும். வேறு நிறைய வழி இருக்குது. ஆக்சுவலி எல்லாமே பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுவும் ப்ரைவேட் வழி தான். ஆக்சுவலி பிளாக் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா சில டைமில் ஆள் கூட்டம் ரொம்ப வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கரும்பாறை பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா கரடி, அப்புறம் இந்த மாதிரி டேஞ்சரஸ் அனிமல்ஸ் சுற்றுறதாகவும் சொல்கிறாங்க. அதனாலையும் பிளாக் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் அது. இதுதான் தடிக்காரங்கோணம் ஜங்ஷன். இந்த ஜங்ஷனில் இருந்து நம்ம ரைட் எடுத்துக்கணும். ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா காளிகேசம் வரும். நம்ம கரும்பாறை ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு பால்குளம் ஜங்ஷன்லேருந்து எகைன் வி ஹவ் டு டேக் அனதர் ரைட். நிறைய அருவிகள், காளிகேசம் போனீங்கன்னா குட்டி குட்டி அருவிகளை நிறைய பார்க்க முடியும். ரொம்ப அழகான பிளேஸ். நீங்கள் போனீங்கன்னா நம்ம போனோம் அப்படின்னா பிரமிச்சே போயிடுவோம். அந்த அளவுக்கு அழகான கிளைமேட் இருக்கும். ரொம்ப ஹாட்டாக இருந்தால் கூட அந்த தண்ணியிலலாம் குளிக்கிறது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். அழகான ஒரு பேச்சியம்மன் கோயில், நாட்டுப்புற கோயில்கள். கன்னியாகுமரியில் இது போல் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான டெம்பிள்ஸ் இருக்கும். அதாவது ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒரு கோயில் இருக்கும், அதில் தான் வழிபடுவாங்க. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இயற்கை ரொம்ப கெடுக்கப்படாமல், டேமேஜ் ஆகாமல் ஓரளவுக்கு பாதுகாக்கப்படுது. கிட்டத்தட்ட ஒரு இலையுதிர் காலம் போலேயே ரோடு ஃபுல்லாக இலை விழுந்திருக்கு. கைஸ், இந்த இடத்த பார்த்துக்கோங்க. இந்த இடத்தோட பேர் பால்குளம் போர்டு. இதிலேருந்து கரெக்டாக ரைட் எடுத்துக்கணும். பால்குளத்துலேருந்து கரெக்டாக ரைட் எடுத்துக்கணும். ஒரு பேவர் பிளாக்கு உள்ள ஒரு ரோடு வரும், அதில் ரைட் எடுத்து போகணும். இதில் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு அதில் வண்டியை நம்ம பார்க் பண்ணிவிட்டு ஒரு ப்ரைவேட் எஸ்டேட் வழியாக கீழே போகணும். மழை டைம்லலாம் இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ கோடைக்காலம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டுது. அதோட அடையாளம், அறிகுறி எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிட்டுது. பெரும்பாலான ரப்பர் மரங்கள் கூட இலையெல்லாம் கருகி விழ ஆரம்பிச்சிட்டுது. 2025 நவம்பர் மாதம் இந்த பகுதிக்கு நாங்கள் வந்திருந்தோம். அப்போ மழைக்காலம். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ரப்பர் காடுகளே காஞ்சு போய் இலையுதிர் காலம் போல் ரொம்ப ட்ரையாக இருக்குது. அப்போ எடுத்த ஃபுட்டேஜை நாங்கள் உங்களுக்கு ஒரு கம்பேரிசனுக்காக வைக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிற ஃபுட்டேஜ் எவ்வளோ ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
மழை டைமில் வரும்போது இந்த ரோடு ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்கும். ரோடு பிளாக்காக இருக்குது, இல்லை ரோடு டேமேஜ் ஆகிருக்கு. இந்த கரும்பாறை அருவி பார்த்திங்கன்னா, இந்த கரும்பாறை பகுதியில் நிறைய பகுதிகளில் இந்த ஃபால்ஸ் வருது. இதில் ஒரு சில பகுதிகளில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பைனாப்பிள் கார்டன். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இது வழியாக போகணும். இதில் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்களான்னு தெரியல. கீழே தான் போகணும் நமக்கு. ஆல்மோஸ்ட் இந்த வீடு அடையாளம் வச்சுக்கோங்க. இந்த வீட்டு பக்கத்தில் தான் வண்டியை வச்சுட்டு கீழே இந்த ரப்பர் எஸ்டேட்டுக்கு கீழே போகணும். பாட்டி, இதில் இங்கே ஒரு அருவிக்கு எப்படி போகணும்? இதில் வழியா இந்த கார் பக்கத்துலையா? சரி, ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ். இப்படி எப்படி இருக்கு? இந்த ரூட்டை பார்த்துக்கோங்க. இதில் இறங்கணும். இறங்கி கீழே போகணும். அங்கே இருக்குது ஃபால்ஸ். வழி ரொம்ப கிளியராக இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு ட்ரெக்கிங் போனது மாதிரி தான் இருக்கும், ஒரு ஹைக்கிங் போனது மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் டைம் வரும்போது கூட இந்த பாட்டி வீட்டுக்கு ஃப்ரெண்டில் தான் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து தான் சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கூட்டம் குரங்குகள் எங்கள் பக்கத்தில் எந்த ஒரு பயமும் இல்லாமல் வந்து விளையாடிட்டு இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. உலகத்தில் உள்ள எல்லா டென்ஷனையும் கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு இதனோட சேட்டைகளை நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நாமளும் குழந்தையாக மாறிடுவோம். அந்த அளவுக்கு க்யூட்டான விஷயங்கள் நடக்கும். இந்த வீட்டுக்கு ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய இதே வேலியில் தான் ஜம்ப் பண்ணி விளையாடிட்டு இருந்தது. இந்த பகுதியில் வேறு ஒரு ரொம்ப ரேரான ஒரு அனிமல் பார்த்தோம். என்னென்னா காட்டணில். நான் ஏன் அது காட்டணியில் ரொம்ப ரேரான அனிமல் அப்படின்னு சொன்னேன்னா, காட்டணியில் நான் பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம். இதில் 4-5 காட்டணில் அப்புறம் ஒரு கூட்டம் குரங்குகள் டெய்லி இந்த தோட்டத்துக்கு வந்து நிறைய இளநீரை பறித்து சாப்பிட்டுட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் இருக்கிற பாட்டி சொன்னாங்க. உங்களுக்கு யாருக்காவது வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா இந்த இடத்துக்கு வாங்க. தரமான நல்ல ஒர்த்தான ஃபோட்டோஸ் கிடைக்கும்.
நவம்பர் மாதம் இந்த பகுதிக்கு நாங்கள் வந்திருந்தால் கூட கரும்பாறை பகுதிக்கு போகிறதுக்கு எக்ஸாக்டாக வழி தெரியல. வேறு இடத்துல போய் கொஞ்சம் மேல் பகுதியில் போய் ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அந்த அருவியில் குளிச்சுட்டு ரிட்டன் போயிட்டோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரும்பாறை போகிறதுக்கு வழி தெரியுது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்க அப்படின்னா தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கும். எந்த வழியெல்லாம் மேலேயும் ஒரு வழி போகுது, மொத்தம் 3 வழி போகுதே. அதான் 3 வழி போகுது. எந்த ரூட் போகிறதுக்கு, எந்த ஃபால்ஸ் நல்லா இருக்கும்? கீழ் வழியாக போகும். ஃபால்ஸோட சத்தம் அங்கே கேட்குது. இல்லை இதுவாக தான் இருக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் குளிச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். சத்தம் கேட்குது, ஃபால்ஸோட சத்தமும் கேட்குது, ஆட்கள் குளிச்சுட்டு இருக்கிற சத்தமும் கேட்குது. விதவிதமான குருவிகளோட சத்தம் வேறு லெவலாக இருக்குது. இதே மாதிரி தான் உலக்கருவிக்கு போகும்போதும் சத்தம் கேட்டோம். உலக்கருவிலையும் அப்படி தான், ரொம்ப ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். சத்தம் அதிகமாக கேட்குது. வந்துட்டோம். தண்ணி கொஞ்சம் இருக்குது. ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் தண்ணி இருக்குது, இல்லைன்னா வந்ததே வேஸ்ட்டாக இருக்கும். கரும்பாறை வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா மழை டைமில் வேறு லெவலாக இருக்கும். பார்த்துறங்கணும். ஷூஸ் இதாக ஸ்லிப் ஆகும். ஆனால் இங்கே பசங்க இல்லை. அப்போ மேல் பாகத்தில் தான் பசங்க இருக்காங்க இல்லையா? பாருங்க, இதுதான் கரும்பாறை ஃபால்ஸ். இந்த தடவை தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ஒரு மழை டைம் வர்றேன். அதோட கரும்பாறை ஃபால்ஸோட முழு அழகையும் நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். அருவியோட மேல் பகுதியில் காவல் கிணறு பகுதியில் உள்ள கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சுட்டு இருந்தாங்க. நவம்பரில் நான் வரும்போது நிறைய தண்ணீர் இருந்தது. மரங்களும் லஸ்கிரீனாக ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. கரும்பாறையோட வேறு பகுதிகளில் நவம்பரில் எடுத்த ஃபுட்டேஜை நான் வந்துட்டு காட்டுறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அருவி ஒரு சீசனல் ஃபால்ஸ் தான், எப்போவும் தண்ணீர் இருக்காது. ஆனால் இந்த அருவியை பற்றி சொல்லும்போது இங்கே உள்ள மக்கள் ரொம்ப ஆபத்தான அருவின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த அருவி பக்கத்தில் வந்து கரடிகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபியூ வீக்ஸுக்கு முன்னாடி இந்த அருவிக்கு வந்து ஒரு ஆள் இறந்தும் போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இடியாட்டிக் பீப்புள் இது போன்ற இயற்கையான வரங்களை தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. ஆல்கஹால் வாங்கிட்டு வந்து குரூப்பாக இந்த பகுதிக்கு வந்து இந்த இடங்களை ஒரு பார் போல் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொண்டு வரக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களையும் அதே இடத்துல விட்டுட்டு போயிடுறாங்க. பாட்டில்ஸ், அப்புறம் பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த இடங்கள் காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இது போன்ற செயல்கள் தடுக்க முடியலை, யாருக்குமே வெளியில் தெரியாது. ஆனால் இந்த ஊர்க்காரங்க பார்த்தாங்க அப்படின்னா அவங்களால தடுக்க முடியும். அப்படி முடியலைன்னா கூட போலீஸுக்கு தகவல் சொல்லலாம். ஒரு சாஃப்டான ஷவர் போல் தண்ணி பாயுது. நானும் என் நண்பனும் குளித்தோம். தண்ணீர் கண்ணாடி போல் மின்னுது. ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான ஃபீல் அது. தண்ணீர் ஐஸ் மாதிரி, எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் தண்ணீர் ஐஸ் மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அடுத்த மழைக்காலத்தில் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து இந்த அருவியோட அழகை நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். இயற்கை விரும்பிகளாக இருந்தாலும் சரி, ஆல்கஹால் விரும்பியாக இருந்தாலும் சரி, இயற்கையை கெடுக்காதுங்க.
அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்லுங்க. கொஞ்சம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்துக்கோங்கன்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். இது போன்ற வேறொரு காணொலியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய்.